கடல்ல ஊழ்ந்துதான் சாவ போறோமா? இல்லை இல்லை. அது ஒன்றிய அரசின் சூழ்ச்சியாக இருந்தாலும் சரி, இல்ல 26 நாடுகள் ஒன்று சேர்ந்து ஈழத்திலே படுகொலை செய்தது போல சர்வதேச நாடுகள் ஒன்று சேர்ந்தாலும் சரி, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு கூட்டமும் அத்தனை பேரையும் ஓட ஓட விரட்டும் என்பதற்கான எச்சரிக்கை மணிதான் இந்த ஆர்ப்பாட்டம். அதற்கான எச்சரிக்கை மணிதான் இந்த ஆர்ப்பாட்டம். தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கிற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தோழர்களை இங்கே வரவழைத்து ஆர்ப்பாட்டம் நடத்தி இருப்பதற்கான காரணம் என்ன தெரியுமா? தமிழ்நாடு முழுமைக்கும் நாம் இப்படியான ஆர்ப்பாட்டங்களை, தமிழ்நாடு முழுமைக்கும் பாஜக அரசினுடைய இந்துத்துவ சூழ்ச்சியை விரட்டி அடிப்பதற்கான வேலைகளை நாம் இங்கிருந்து தொடங்க போறோம். யோசிச்சு பாருங்க. என் 11 வயசு பொண்ணு பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. சோதனை சாவடியில் இருக்கிற ராணுவ வீரன் என்னோட பொண்ணை முகாமுக்குள்ள கூட்டிட்டு போய் பிறப்புறுப்புல கையை வச்சு இதுக்குள்ள குண்டு இருக்கான்னு கேட்கறான். என் பொண்ணை ராணுவ வீரர்கள் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்ச என்னுடைய மனைவி, என் பக்கத்து வீட்டுக்காரரு, என் பிள்ளை எல்லாரும் போயிட்டு அந்த ராணுவ முகாமில் நின்றுக்கிட்டு அந்த ராணுவ வீரர்கிட்ட என் பொண்ணை பிடிச்சிட்டு வந்துட்டீங்களாமே எங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அந்த ராணுவ வீரர்கள் கொஞ்சம் கூட கருணையே இல்லாம என்னுடைய மனைவியை, என் பக்கத்து வீட்டுக்காரரை, என் பையனை அந்த முகாமுக்குள்ள கொண்டு போய் அடிச்சு கொள்றாங்க.